உங்களுடைய ஆம்பிளிஃபையரில் ஹீட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் நான் ஸ்பீக்கர் லைன் எல்லாமே கரெக்டாக தான் கொடுக்குறேன், கரெக்டாக தான் வோல்டேஜ் கொடுக்குறேன், ஆனாலும் ஹீட் ஆகுது. அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோ உங்களுக்கு தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜ் ஆடியோஸ். இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் வந்து பார்த்தோன்னா ஆம்பிளிஃபையர் வந்து ஏன் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 ரீசன் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஐடியல் கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா இம்பிடன்ஸ் மேட்சிங். நம்ம ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணக்கூடிய அதில் இருக்கக்கூடிய இம்பிடன்ஸ் வந்து மேட்ச் ஆகாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வந்து ஹீட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பயாஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட். இந்த பயாஸ் வோல்டேஜ் வந்து டிரைவர் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் இருக்கணும். அந்த வோல்டேஜ் இருந்தால் தான் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் கரண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டேட்டா ஷீட்டில் எல்லாமே நீங்கள் இப்போ போய் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஐசி வந்து இவ்வளோ தான் அவுட்புட் கரண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு 2 ஐசியோட டேட்டா ஷீட் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த அவுட்புட் கேன்லிங் கரண்ட்டு. இந்த கரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்பீக்கரை வந்து நம்ம லோடு வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ohm ஸ்பீக்கரை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த கரண்ட்டுக்குள்ளே அது ட்ரைவ் ஆகுதா, நம்மளுக்கு வந்து இந்த வோல்டேஜ் அண்டு கரண்ட் ஃபார்முலா வந்து நம்மளுக்கு தெரியும். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி வந்து நம்ம அந்த ஐடியல் கரண்ட்டுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணணும். அந்த ஐடியல் கரண்ட்டுக்கு மேலே அதில் போட்டிருக்கக்கூடிய கரண்ட்டுக்கு மேலே வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் வந்து ஹீட் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு 50 வாட்டு 8 ohm ஸ்பீக்கர் இருக்குது. அதே வந்து 50 வாட்ஸு 4 ohms இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பவருக்கு வந்து நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கும், P = வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. இதை வந்து நம்ம வெறும் வாட்ஸையுமே ஓம்ஸ் வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, I² × R. இப்போ வந்து நம்மளுக்கு பவர் வந்து தெரியும் 50 வாட்ஸு. நம்ம அந்த I² அப்படியே வச்சுக்கிறோம். நம்ம ரெசன்ஸ் வேல்யூ வந்து இப்போ நான் 8 ohms போடுறேன், 8. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50/8 போட்டிங்கன்னா உங்களுக்கு I² வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 50/5 போட்டோம்னா 6.25 வரும் வந்து I². இதுக்கு வந்து நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2.5 amps வந்து உங்களுக்கு ஐடியல் கரண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் எடுக்குது. இதே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 50 வாட்டில் 4 ohms போடுறேன். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸு உங்களுக்கு I² × 4. அப்போ 50/4 வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 12.5 வரும். அப்போ நீங்கள் 12.5 I² வேல்யூ வந்து உங்களுக்கு என்னன்னா 3.5 amps. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இம்பிடன்ஸ் வேல்யூ வந்து நம்ம 4 ohmஸுக்கும் 8 ohmஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வந்து நல்லாவே தெரியும். அதாவது 8 ohmஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 amps எடுக்குது. இதே வந்து பார்த்தோம்னா 4 ohmஸுக்கு வந்து 3.5 amps எடுக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்பீக்கர் வந்து நம்ம லோடோட கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் அதிகமாகும் உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும். நீங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டில் 8 ohm ஸ்பீக்கர் வந்து கொடுத்து பாட வச்சு ஹீட்டு டெம்பரேச்சர் எவ்வளோ வருது, அதே வால்யூமில் அதே 4 ohm ஸ்பீக்கர் கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த இம்பிடன்ஸ் மேட்சிங் இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய ஆம்பிளிஃபையர் வந்து ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோரோவர்லெஸ் எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா சார் என்னுடைய போர்டு ஹீட் ஆகுது, எல்லாமே கரெக்டாக இருக்குது, என்னுடைய போர்டு ஹீட் ஆகுது, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் நம்ம வந்து அந்த வாட்ஸ்லேயுமே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த லோடு இம்பிடன்ஸ்லேயும் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனே பண்ணுறதில்ல. அதில் வந்து ஏன் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அவுட்புட் கரண்ட்டுக்கு அதிகமாக வந்து நம்ம லோடு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து கம்பல்சரி ஹீட் ஆகும். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இம்பிடன்ஸ் நாட் மேட்சிங் சொன்னாங்களா, அதுக்கும் வந்து இதுதான் காரணம். இம்பிடன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி போடணும். இப்போது 50 வாட்ஸுக்கு இம்பிடன்ஸு 50 வாட்ஸ் 8 ohms இம்பிடன்ஸ் யூஸ் பண்ணும்போது லோ கரண்ட் எடுக்கும்போது இந்த போர்டுக்கு உங்களுக்கு என்ன இம்பிடன்ஸ் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணி போடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயாஸ் கரண்ட் அண்டு வோல்டேஜ் வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து 3 ஸ்டேஜாக வந்து நம்ம பிரிப்போம். இது வந்து இன்புட் ஸ்டேஜு, இது வந்து விஏ ஸ்டேஜ், இது அவுட்புட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். என்னது பயாஸ் வோல்டேஜ் வந்து நாம்
செட் பண்ணுவோம். அந்த பயாஸ் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஒரு 0.33 வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. இதில் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 0.33 வோல்டேஜில் வந்து நீங்கள் 0.33 ரெசிஸ்டரில் வந்து நீங்கள் பேரலாக செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 0.33 மில்லி வோல்ட் வந்து நீங்கள் வர மாதிரி நம்ம செட் பண்ணணும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பயாஸ் வோல்டேஜ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே கரண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அட்ஜஸ்ட் ஆகும். இந்த கரண்ட் வந்து எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து நம்ம ட்ரைவ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு வந்து ஆம்பியர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 20 மில்லி ஆம்பியருக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு இந்த பயாசிங் வோல்டேஜை விட லோ பயாசிங்கில் இருந்தாலும் ஹீட் ஆகும், அந்த பயாஸ் வோல்டேஜோட அதிகமாக இருந்தாலும் ஹீட் ஆகும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து நடக்க வந்து சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய ஆம்பிளிஃபையருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ நாம் வந்து அதனால் இந்த 3 ஏரியாலையும் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணோம்னா ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து ஹீட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மி. என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் கரண்ட். இந்த ஒரு ஆம்பிளிஃபையர் போர்டு இருக்குது அப்படின்னா அதோடைய பவர் ஹேண்டிலிங் அண்டு அவுட்புட்டு எவ்வளோ வந்து கரண்ட்டு வந்து ஹேண்டில் பண்ணணும், அந்த கரண்ட்டுக்கு கீழே தான் வந்து நீங்கள் டிரைவர் வந்து கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்பிடன்ஸ் மேட்சிங்கிறது வந்து ஒரு இருக்குது. நாம் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 8 ohms போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் ஹேண்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா 8 ohmஸுக்கும் 4 ohms ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணால் ஹீட் எப்படி டிசிபேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் கீழே பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம பயாஸ் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்டுக்கு வந்து நம்ம அவைலபிள் கிடைக்கக்கூடிய எல்லா போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டாக ஒரு ரெசிஸ்டர் வந்து நம்ம போட்டு கொடுத்துட்றாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்புட் கொடுக்கக்கூடிய வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆனால் அவங்க வந்து ரெக்கமெண்டட் வோல்டேஜ் வந்து 35/030 அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 35/030க்கு இந்த ரெசிஸ்டர் வந்து உங்களுக்கு ஓகே. இந்த சர்க்யூட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் நம்ம பவர் வந்து நம்மளுக்கு அதிகமாக வேணும். எல்லாரோடைய மைண்ட் செட்லேயுமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஐடியா இருக்கும். நம்ம வந்து பவர் வந்து அதிகமாக வேணும்னா ஒன்றா வந்து நம்ம ஆம்பியர் அதிகம் பண்ணால் நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு வாட்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் நம்ம இது பண்ணுவோம். நம்ம 24/024க்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 28/028 10 amps, 30/030 10 amps, 36V 10 amps அந்த மாதிரிலாம் போகும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் லெவல் வந்து உங்களுக்கு அதிகமாகும். நீங்கள் 24/024 போட்டிங்கனாவே உங்களுக்கு 35 வோல்டேஜுக்கு ஈக்குவலாக வரும் டிசி வோல்டேஜ். அதே வந்து நீங்கள் 24/28 போகும்போது பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் வந்து 45 வோல்ட்டுக்கு மேலே போயிடும். அப்போ 45 வோல்ட்டுக்கு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து கம்பல்சரி சேஞ்ச் ஆகும். அது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய போர்டில் வந்து அவைலபிள் வந்து வரதில்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ஏன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பயாசிங் வோல்டேஜ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மெயின் பவர் டிரான்சிஸ்டருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால நிறைய பேர் வந்து அந்த இதை வந்து செஞ்சுருவாங்க அப்படிங்கிறக்கோசரம் அதுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ஸோ இதனால் வந்து நம்ம வந்து என்ன வந்து நம்ம இந்த இதிலெலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துல வந்து நம்ம பயாசிங் அந்த இம்பிடன்ஸ் மேட்சிங் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து எந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கணுமோ அந்தந்த இடத்துக்கு வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய போர்ட்ஸை வந்து ஹீட் ஆகாமல் லாங் லைஃப் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியல் கரண்ட் வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம ஸ்டேபிளாக பண்ணுறது, அதே மாதிரி நம்ம வந்து இம்பிடன்ஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணி எப்படி வந்து நம்ம போர்டு வந்து ஹீட் ஆகாமல் இருக்கிறது, அதே மாதிரி பயாஸ் வோல்டேஜ் கரண்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து நம்மளுடைய ஆம்பிளிஃபையர் டெக்னிக்கல் வீடியோ வந்து தொடர்ந்து அப்லோட் செஞ்சுட்ருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து ஆதரவளிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.